வாழ்க்கையில் என் புத்தகத்தில் அட்டைப்பாகம் கிழிக்கப்பட்டே இருந்தது. என் அப்பாவை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்லை. அவர் எப்படி இருப்பார்னு கூட எனக்கு தெரியாது. எங்கள் ஊரில் ஈவினிங் டயத்தில் ஒரு அக்கா பூ வச்சுட்டு வருவாங்க, பூ விற்றுட்டு வருவாங்க. அழகாக இருப்பாங்க. அந்த அக்கா எல்லா பேர்த்துக்கும் பூ கொடுப்பாங்க. எல்லா வீட்டு அக்காக்களும் அம்மாக்களும் வாங்குவாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் வரமாட்டாங்க. ஏதோ ஏழையாக இருக்கனாலையோ என்னவோ, காசு இல்லாதனாலையோ நம்மள்ட்ட அவங்க பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. பூ அம்மாட்ட வேணுமான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பயங்கர கோவம் எனக்கு. அவங்க கூட பேச மாட்டேன் நான். காரணம் அப்பா. வாழ்க்கையில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். விந்தணுவை மட்டும் தானமாக விட்டு சென்ற என் அப்பா. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் அவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு காரணம் அம்மா தான். நான் அப்பாவை பார்க்கலைன்னாலும் அப்பாவோட ஆக்டிவிட்டீஸு, ஒரு டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே எங்கள் அம்மா தான். நான் தனியாக எல்லா முடிவும் எடுக்கிறதுக்கு காரணம் தைரியமாக எடுப்பேன். தப்பாக இருந்தாலும் தைரியமாக எடுப்பேன். காரணம் பாதிக்கப்படுறது நான் மட்டும்தான். அதனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, பறக்கணுன்னு ஆசைப்பட்றான், அப்போ தான் நடக்கவாது முடியும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் அப்பா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. எல்லா பேர் வீட்லேயும் சைக்கிள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்ணன் இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க. எங்கள் வீட்டில் சைக்கிள் இருக்காது. அதனால் இரவல் வாங்கி தான் சைக்கிள் ஓட்டி பழக ட்ரை பண்ணுறது. அதுவும் காட்டி என்னை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. ஸோ ஹாஸ்டலில் சேர்க்குறதுக்கும் காரணம் அப்பா. நான் ஒரு 10வது படிக்கிறப்ப தான் அப்புறம் இரவல் வாங்கி சைக்கிள் ஓட்டியை கற்றுக்கிட்டேன். அந்த ஹாஸ்டல் நாட்களில் எப்போயாவது ஒரு தடவை திடீர்னு நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வரும். அப்படி முழிப்பு வர்றப்ப எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வரும். அப்பா இருந்திருந்தால் எங்கள் ஹாஸ்டலில் விட்டுருக்க மாட்டாங்கல்ல. ஸோ நைட் எழுந்திரிச்சு அப்பா தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கலக்கம் இருக்கும். எத்தனையோ உறவுகள் தனிமையாக. எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து நான் எங்கள் அப்பாவை பார்த்தது கிடையாது. அதனால் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து அப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்னு. எனக்கு சின்ன வயசில் கொஞ்சம் வரைகிறதுல இன்ட்ரெஸ்ட்டு. காம்படிஷன்ஸ்லாம் போகிறது, சும்மா படிப்பு வரலை அப்படின்றத டேலி பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணிவிட்டு அப்படியே அந்த தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போ அப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம வரைஞ்சி பார்க்கலாமே, வரைஞ்சி வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட அந்த அம்மா ஃபோட்டோ எடுத்து அதில் மீசை வரைஞ்சி, ஓ இப்படி தான் அப்பா இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு மனசை ஆஸ்வாசப்படுத்திட்ட நாட்கள் அதிகம். அப்பா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ஒரு உதவி இயக்குனராகவும் ஒரு டிசைனராகவும் பப்ளிசிட்டி டிசைனராகவும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப
ரொம்ப வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா வந்து அந்த ஒரு 36 நாட்கள் ஷூட்டிங்கில் வந்து யாராவது வந்து இந்த வேலை செய்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிவிட்டு அங்கிட்ட இங்கிட்ட கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது கணேஷ் சார் சொல்லுவாங்க, டேய் மனநோயாளி மாதிரி அலையாதாங்க, நாங்கள் போய் நிலுங்கடாருனாரு. 36 நாட்களும் ஒரு மனநோயாளி போதுதான் வந்தேன். அப்பா இப்படி இருக்கணும் அப்படின்றத கூட இருந்து பார்த்தேன். அது படமாக உருவாகாமல் ஒரு பாடமாக உருவாகி நிற்கிது. என்னப்பா, நன்றி கணேஷ் சார்.